ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் இவர் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லியிருக்கேன், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சொல்லியிருக்கோம், பாப்பாவோட சேனல்லையுமே சொல்லியிருக்கோம். இந்த டிஜிட்டல் அவார்டு இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம கிச்சன் வந்து நாமினேஷன் ஆகிருக்கு இல்லையா, அதனால தான் சென்னை வந்திருக்கோம். சென்னையில் வந்து குரோம்பேட்டில் தான் தங்கியிருந்தோம். இந்த ரூம் வந்து நாங்கள் நேற்று போட்ட ஒரு வீடியோலேயே சுற்றி காட்டியாச்சு. அஸ்மா வந்து காட்டியிருப்பா, நானும் அதை தனியாக காட்டினா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும், அதனால் அது காட்டல. இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். டைம் 1 மணிக்கு நாங்கள் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நானும் ரெடி ஆகிட்டேன். அஸ்மா வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்கா. அவள் எப்பயுமே முதல்ல ஆரம்பித்து கடைசியில் தான் முடிப்பா. அதனால அவள் வந்து என்னை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்க சொன்னால் அவள் வேண்டாம், நான் இப்படி தான் போடுவேன், எனக்கு கசகசன்னு இருக்கும், வேர்க்குன்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி ஜீனும் டாப்பும் போட்டுக்கிச்சு. மாமாவும் நானும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மேட்சிங்காக போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எல்லோரும் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளேலாம் நம்ம போகலையே, அதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நேற்றே நமக்கு கால் பண்ணி நம்மளோட கிச்சன் கேட்டகரிக்கு வந்து 4:30ன்னு சொல்லிட்டு முன்னாடியே டைமிங் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே போனோன்னா, ஏன்னா புது இடம் இல்லையா, முன்கூட்டியே போனோன்னா கொஞ்சம் நம்ம இடங்கள்லாம் பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அப்போ உள்ளே போய் பாஸ்லாம் கொடுக்கறதுக்காக ஃபோனில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிட்டாங்க. அந்த பாஸை உள்ளே போய் அங்கே என்ட்ரன்ஸில், அந்த காலேஜோட என்ட்ரன்ஸில் கொடுத்தோன்னா தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கான பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அங்கே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா அங்கே சாப்பாடு கிடைக்குமா இல்லையா. இதை வந்து கார் பாஸ் ஏக்கா அதெல்லாம் சொல்லிட்டேங்க்கா, அன்னைக்கு வீடியோவில் சொல்லிட்டேங்க்கா, நான் சொல்லல. அதேனால அங்கே எப்படி சாப்பிட்றதுக்கு என்ன இருந்தாலும் பசியோடு நம்ம இருக்க முடியாது இல்லையா. அதனால் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டாக இருக்கும் நம்ம அங்கே போகிறதுக்கு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். மாமா பாருங்கள் ரெடி ஆகிட்டார். இரு பாருங்கள், 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதனால சரி, பசங்க தான் பிளான் பண்ணாங்க, 2 பேரும் நீங்கள் 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 பேரும் ஒரே கலர்லேயே போட்டுட்டோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் கலர் மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே ட்ரெஸ் எடுத்து பழகிட்டாங்க. பொறாமையில் சொல்லுது அப்படி. அதனால கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கம்யூனிட்டியில் சொல்லியிருந்தோம், இங்கே குரோம்பேட்டில் இருக்கோம், பார்க்கணுன்னா மெயில் ஐடி கொடுத்து அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி காண்டாக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து நம்ம நேரில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோவில் நம்மளால் எடுக்க முடியல, ஏன்னா அவங்க பார்த்த சந்தோஷத்தில் அவங்களுக்கும் அந்த கையோடல காலோடல, நம்மளுக்கும் அந்த சந்தோஷத்தில் எந்த வீடியோலாம் எடுக்க முடியல. அதனால் அது பரவாயில்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெயில் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நம்பர்லாம் கொடுத்து இங்கே வாங்க, எங்கள் வீடு அங்கே இருக்குது, நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கோம், ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வர முடியல, நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டாங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிட்டுது அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து நம்ம ஒரு வாரம் சென்னையில் இருந்தோம்னா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நமக்கு யாரெல்லாம் மெயில் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாமே நேரில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் வந்து எல்லாரோட வீட்டுக்குமே நான் கண்டிப்பாக வருவேன். இது வந்து நான் டைம் கரெக்டாக, பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் இல்லையா, அதனால அவளையும் லீவ் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால அதிக நாள் இருக்க முடியாது இல்லையா. அதனால இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து சாயங்காலம் ஈவினிங் ஒரு 7 மணி பக்கம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு நான் தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பிடுவோம். ஏன்னா அவள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அதனால தம்பியும் ஊரில் விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால அதிக பேரை பார்க்க முடியல, வருத்தப்பட்டுக்காதீங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாரையும் போய் பார்க்க முடியலன்னு. நம்ம ரூமுக்கு நம்ம இருந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தவங்களை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்கள போய் தேடி போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால எல்லோரும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சென்னையில் ஒரு வாரம் தம்பி பாப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காந்து ஒரு வாரம் இருந்து உங்கள் எல்லார் வீட்டுக்கு வந்து இம்சையை கொடுத்துட்டு தான் போவோம், சரிங்களா. அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் டைம் ஆயிடுச்சு, அங்கே கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ள வர சூப்பராக பிரம்மாண்டமாக சந்தோஷப்பட்டு
ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிரிப்பு தான் ஹைலைட். அப்படி ஒரு வீடியோ நம்ம எல்லாரும் வந்துச்சு. ரொம்ப ஈஸியா அந்த கண்ணி அது மாதிரி இவங்களே செய்வாங்க. கைப்பட மசாலா பொடி இவங்க பேசுறதுலாம் இருக்கும் ரசிக்கும்படி இவங்களோட ட்ரேட்மார்க்கே நீங்க சொல்றேன். தனித்துவமானது இவங்க வர்ணனை. மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இது வாங்க கண்ணனை. இன்னைக்கு cooking channel, village cooking channel. Your favorite cooking channel goes to Village Cooking Channel. Thank you, Srinivasan sir. Thank you. ஹாய், நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம டிஜிட்டல் அவார்ட் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோலாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நைட் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரூமுக்கு வர்றதுக்கே மணி 10 மணி ஆயிடுச்சு. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு பேச முடியல. அதனால சரி காலையில் எந்த உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் 2 கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. போகிறப்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பூவெல்லாம் போட்டு நல்லா வரவேற்பு பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்து பேசலாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம்லாம். நமக்கு இது புதுசு தானே, அதனால அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அந்த வரவேற்பு பண்ண முறை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கும் இந்த மாதிரி டிவி ரேஞ்சுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிவியில் மட்டும்தான் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லாமல் யூடியூப்லேயும் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. டிவியில் கூட அந்த அளவுக்கு ஸ்டேஜ் அழகாக பார்க்கல நான். இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே போல் இங்கே போய் கலந்துக்கிட்ட அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவார்டு வாங்கினவங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ஃபேவரட் குக்கிங் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க தான் அவார்டு வாங்கினாங்க. அவங்கக்கிட்ட நம்மளாம் போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய சேனல், பெரிய லெவலில் பண்ணுறவங்க. அவங்கக்கிட்ட வீட்டு சமையல் பண்ணுறவங்க வந்து போட்டியாக நிற்கவே முடியாது. அதில் நாமினேட் ஆனதே நம்ம பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா மதன் கௌரி வந்து இன்ஃபர்மேட்டிவ்க்கு வந்து மதன் கௌரிக்கு தான் எப்பயுமே கொடுப்பாங்க. இந்த வருஷமும் அவர் தான், அடுத்த வருஷமும் அவர் தான், அதுக்கடுத்த வருஷமும் அவர் தான் வாங்குவார். ஏன்னா அவங்க இருக்க பெரிய வேறு லெவலில் தான் போயிட்டே இருப்பாங்களா. அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்கள ஈடு கொடுக்க போகிறது அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் அந்த அளவுக்கு ரீச் ஆகுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க வந்து கூட வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம ஃபுட் பிளாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்ல போனால் நம்ம இர்ஃபான் தான். இர்ஃபானையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இர்ஃபான் வந்து அவார்டு வாங்கி கொஞ்சம் கண் கலங்கினார். அதையும் பார்க்குறப்ப எல்லாருக்குமே கண் கலங்குச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மூமெண்ட்லாம் நம்ம பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம உள்ளே போகிறப்ப வெல்கம் பண்ணுறப்பவும் வந்து சில 2 கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே இது ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் இது ஒன்று 2 கிஃப்ட்டு, அப்புறமா நமக்கு இன்னொன்று கொடுத்தாங்க. நம்ம சேனல் பேர் போட்டு ஒன்று நம்ம ஃப்ளாக்ஷிப் டீமில் இருந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம சேனலோட லோகோ போல் என்னோடய ஃபோட்டோ இருக்குமோ அதை இதில் வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து இதையே நம்ம அவார்டாக வச்சுக்கலாம், சரியா? ஆனால் என்ன, நம்மளால் ஸ்டேஜெல்லாம் ஏற முடியல. அது வந்து அடுத்த வருஷம் வந்து இந்த ஸ்டேஜ் ஏறுற அளவுக்கு நம்ம உழைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களே அவார்டு வாங்கிட்டே இருக்காங்களா, வாங்காதவங்களும் அவார்டு வாங்கணும் அப்படின்றத நம்ம காட்டலாம். அதே போல் நம்ம நல்லா வேலை பார்க்கலாம், நிறைய வியூஸ் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னொரு நிறைய வருத்தம் என்னென்னா நிறைய குக்கிங் கேட்டகரி வந்து இதில் சேர்த்துக்கல. மை கண்ட்ரி ஃபுட் அவங்களாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களையே இதில் சேர்த்துக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க இல்லாமல் இருந்தது கொஞ்சம் நல்லா தான். ஏன்னா போய் நம்ம ஸ்டேஜில் போய் அவார்டு வாங்குகிறோமோ வாங்கலையோ அதுக்கப்புறங்க ஒரு நாமினி அப்படின்ற பேரில் அவங்க பேரும் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்தாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, ஏன் அவங்கள இதில் நாமினேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது எந்த வகையில் அவங்க நாமினேட் பண்ணாங்கன்றது எனக்கும் தெரியாது. அதே போல் வீட்டில் குக் பண்ணுற சமையல் சேனல்கள் கூட நம்ம பெரிய லெவலில் குக் பண்ணுறவங்கள வந்து ஒரு போட்டியாளராக வைக்கிறது வந்து கொஞ்சம் சங்கடம். ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க, வீட்டுக்குள்ளே சமைக்கிற லேடிஸை மட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தனியாக நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவுட்டோர் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு தனியாக வச்சுட்டு இண்டோர் வீட்டுக்குள்ளே சமைக்கிற லேடிஸ்லாம் இருக்காங்க, அப்படி ஜென்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள தனியாக ஒரு கேட்டகரியாக வச்சு அவங்க கூட எங்களை சேர்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க கூட சேர்த்தா கண்டிப்பாக இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம வந்து அந்த அவார்டில் போய் நிற்கவே முடியாது. அந்தளவுக்கு தான் அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் எல்லா சப்போர்ட்டுமே போகும். என்னதான் நம்ம கீழேருந்து இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் அந்த அவார்டு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இல்லாத புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்கள் மூலமாக நான் ஃப்ளாக்ஷிப் டீமுக்கே சொல்லிக்கிறேன். அதே போல் இன்னொன்று என்னென்னா, என்னைய மாதிரி தனியாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுற நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு நீ கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய திறமையானவங்க நிறைய பேரே இருக்காங்க. தனியாக ஒரு லேடியாக சமைச்சு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற எத்தனையோ பேர் என்னைய போல் இருக்காங்க. அவங்களையும் இதில் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது தப்பாக சரியா என்னன்னு தெரியல நான் சொல்கிறது. ஆனால் என் மனசுக்குள்ளே பட்டதை நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே யாராவது திட்டினாலும் சரி அதை சொல்லிடுவேன், எதாவது சொன்னாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அதனால என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம், என்ன அக்கா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு. அதுதான், ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்து நாமினேட் ஆகிறதுக்கான தகுதியோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அடுத்த வருஷம் இதெல்லாம் எடுத்து நிறைய பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. அடுத்த வருஷம் நம்மளும் பார்க்கலாம். அடுத்த வருஷம் இதே போல் நம்மளும் வருமோமா வரமாட்டோமான்னு தெரியல. அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சென்னையை விட்டு கிளம்ப போகிறோம். நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு. கட்டிட்டு இதுதான் ஃபைனல். சரி பேசி முடிச்சுட்டு சென்னையிலே இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் சென்னையிலே முடிச்சிட்டோம். சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். பாய் பாய் சென்னை.